சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் நாம் பார்த்து கொண்டிருப்பது இந்த ஆண்டினுடைய இறுதி மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த டிசம்பர் மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு முடிய இருக்குதுங்க. இந்த டிசம்பர் மாத கிரகங்களை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பதிவுபட உள்ளதுங்க. நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நம்பராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் எடுத்துனா ஆள் வரும் ஆள் கொடுத்துருங்க. நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டீஸ் வந்துடுங்க. இந்த வீடியோ பற்றியில் நாம் சிம்மராசி என்பதற்கு டிசம்பர் மாத கிரகங்களை பார்க்க இருக்கிறோம். யோகத்தால் வரக்கூடிய மாற்றம் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தர இருக்கிறார். சிம்மராசி என்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திர காலம் தொடர்ந்து பலன்கள் எதிர்பார்க்குறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய லைக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. சப்போர்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய பேரை குறிப்பிடுங்க. பேர் வந்து உங்கள் கமெண்டில் தெரியுங்க. நம்மளுடைய கமெண்டில் உங்களுக்கு இலவச ஜாதகம் பார்க்கப்படுங்க. அப்படி இப்போ வேணுங்கிறத நம்ம என்ன பண்ணுங்க, லைக் பண்ணிவிட்டு நம்முடைய சேனலுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய ஒரு கேள்வி கேட்டுக்கலாங்க. இப்போ சிம்ம ராசியில் வரக்கூடிய 3 நட்சத்திரம் என்னென்னு பார்க்கும்பொழுதுங்க, மக நட்சத்திரம் 4 பாதங்களும், பூர நட்சத்திரம் 4 பாதங்களும், உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் முடிய சிம்மராசி வரக்கூடிய நட்சத்திரமாகும். அப்போ சிம்மராசி அன்பர்களும் அதாவது அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் இந்த டிசம்பர் மாத கிரகங்களை பார்க்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் தர இருக்கிறார். அப்போ கிரகனுடைய சஞ்சாரம், கிரகனுடைய மாற்றத்தால் நடக்கக்கூடிய இருக்கும் எந்தெந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு தர இருக்குது பார்க்க இருக்கோம். தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல கேதுவோட நிலை இருக்கிறதால கொஞ்சம் சற்று கவனமாக இருப்பது சிம்மராசி என்பதுக்கு நல்லதுங்க. ஏன்னா சிம்மராசியை பொறுத்தவரை வரக்கூடிய இந்த உங்களுக்கு அதாவது சிம்மராசிக்கு அஷ்டம சனி வர இருக்கிற கொஞ்சம் எச்சரிக்கை தேவைப்படும். சுகஸ்தானத்தில் சூரியன் புதன் வக்கரம் பெற்று சந்திரனுடைய கூட்டு சேர்ந்து 3 கிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறது உங்களுடைய 4ஆம் இடத்துல. அப்போ பஞ்சமஸ்தானம் என்பது 5ஆம் இடத்தில் சுக்கிரனுடைய கிரகம் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். கலஸ்திர ஸ்தானத்தில் சனி, அஷ்டம ஸ்தானத்தில் ராகு, தொழில் ஸ்தானத்தில் குரு வக்கரம் பெற்று போயிருக்கிறாருங்க. இதான் கிரகனுடைய சஞ்சாரம். தொழில் ஸ்தானத்தில் பொறுத்தவரைக்கும் குரு வக்கரம் பெற்றும் போது கொஞ்சம் சற்று ஜாக்கிரதையாக இருப்பது ரொம்ப நல்லதுங்க. அயனசேன போகத்து செவ்வாய் என கிரகங்கள் வருதுங்க. அப்போ கிரக மாற்றங்கள் இம்மாதம் 3/12/2024 அன்று சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானமாக 6ஆம் இடத்திற்கு மாற இருக்கிறார்கள் உங்களுக்கு. அப்போ 15/12/2024 அன்று சூரியன் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். 30/12/2024 அன்று சுக்கிர பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய கலஸ்திர ஸ்தானத்தில் மாற இருப்பதால் திருமணம், காதல் யோகம் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வர இருக்குதுங்க. பலன்களை பொறுத்த வரைக்கும் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இந்த மாதம் உங்களுக்கு பணவரத்து எதிர்பார்த்ததை போல இருக்க போதுங்க. எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற்று மன மகிழ்ச்சி அடைய போறீங்க. அதே வேளையில் ராசியை செவ்வாயை பார்ப்பதால் மற்றவரிடம் உங்களுடைய கருத்துக்கள் கூறும்பொழுது அவர்களை தவறாக புரிந்து கொள்ளக்கூடியதுக்கான சூழல் இருக்குதுங்க. சற்று பேச்சில் நிதானம் தேவை. தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய சிம்மராசி என்பவர்கள் இந்த டிசம்பர் மாத கிரகங்களை கணக்கிட்டு பார்க்கும்பொழுது அதாவது இந்த வியாபாரத்தில் இருந்த போட்டிகள்லாம் அழகாக இருக்குதுங்க. எதிர்பார்த்த அளவு வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் இருக்குதுங்க. கூட்டு தொழில் வியாபாரம் செய்பவர்கள் கவனமாக இருப்பது நன்மை தரும் மனத்தில் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க நேரம். மேல் அதிகாரிகள் கூறுவதை கேட்டு அதன்படி நடப்பது நல்லது. சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறாங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு குடும்பம் எப்படி இருக்க போகிறது. 2ஆம் இடம் குடும்பஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய இடத்தில் கேதுடைய கிரகங்கள் சஞ்சாரம் செய்யும்போது குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை இங்கே இருக்குதுங்க. கணவன் மனைவிக்கிடையே மனஸ்தாபங்கள் அகல இருக்குதுங்க. எனவே நீங்கள் கவனமாக எதையும் பேசுவது நல்லது. பிள்ளைகளிடம் அன்புடன் பேசுவது நன்மை தரும். அக்கம் பக்கத்துடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. இந்த காலகட்டம் பெண்களுக்கு விவேகமாக செயல்படுவது வெற்றியை தரும். எதிர்பார்த்ததுக்கு மாறாக காரியங்கள் நடக்க இருக்குதுங்க. கவனம் தேவை. வீண் அலைச்சல்கள் ஏற்பட்டு நீங்கள் இருக்குதுங்க. கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தர இருக்கிறார். எதிர்ப்பாளத்துடன் பழகும் போது கவனம் தேவை. நண்பர்கள் மூலம் வீண் அலைச்சல்களும் குறையும் இருக்குதுங்க. நேரம் தவறி உணவு உண்ணும் வேண்டிய சூழ்நிலை உருவாக இருப்பதால் சற்று உடல்நல அக்கறை செலுத்த வேண்டும். நீங்கள் அரசியல் துறையினருக்கு நினைத்த காரியங்கள் கைகூடி வர இருக்குதுங்க. அந்த காரியங்கள் வந்தால் கூட கொஞ்சம் தள்ளி போய் தான் திரும்ப நடக்கும். வீண் அலைச்சல்கள் வேலை போல இருக்கும். மேலிடத்தில் நெருக்கம் அதிகரிக்க இருக்குதுங்க. மனம் மகிழும் காரியங்கள் நடக்கும். மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கூறுவதை கவனமாக கேட்டு அதன்படி நடப்பது வெற்றிக்கு வழிவகுக்குங்க. வீண் அலைச்சலை தவிர்க்கிறது நல்லதுங்க. அடுத்தது இந்த 3 இப்போ பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்கள் பார்த்துட்ட பலன்கள் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தர இருக்கிறார். இப்போ சிம்மராசியின் முதலாவது நட்சத்திரம் மக நட்சத்திரங்க. மக நட்சத்திரம் பிறந்தவர்கள் இந்த மாதம் டிசம்பர் மாதத்தை பொறுத்த கிரகங்களை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தர இருக்கிறார். வீண் மனக்கவலை உண்டாக இருக்குதுங்க. எதிர்பாராத செலவுகள் ஏற்பட இருக்குதுங்க. அலைச்சலால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாத நிலையும் ஏற்பட இருக்குது.
பணவரத்து இருக்கும். வாக்குவன்மையால் காரிய அனுகூலம் ஏற்பட இருக்குதுங்க. அடுத்த நட்சத்திரம் பூரம். இந்த மாதம் உங்களுக்கு டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார்? இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத போட்டிகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் அதிக முதலீடு செய்யும் முன் யோசிப்பது நல்லது. கடன் விஷயங்களில் கவனம் தேவைப்பட இருக்குதுங்க. பழைய பாக்கிகள் வசூலிப்பது தாமதம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களின் அலைச்சல் சந்திக்க நேரடி இருக்குங்க இந்த காலகட்டம். அதாவது உத்திர நட்சத்திரக்காரர்கள், மூன்றாவது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் டிசம்பர் மாதத்தை பொறுத்த கிரகங்களை கணக்கிட்டு பார்க்கும்பொழுது இந்த மாதம் குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கள் இருக்குதுங்க. விருந்தினர்கள் வருகையால் செலவு கூடும். அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது. வாகனங்களால் செல்லும்பொழுது நீங்கள் நெடுந்தூர பயணிக்கும் போது கவனமாக இருப்பது நல்லதுங்க இந்த காலகட்டம். இப்போ வெளிநாட்டுக்காக காத்து கொண்டு காலகட்டம் வெளிநாடு செல்வதற்கான சூழல் உருவாக இருக்குதுங்க. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிம்மராசி நண்பர்களுக்கும். இதனால் வரைக்கும் வெளிநாட்டுக்கு ஒரு பயணத்துக்காக நம்ம முயற்சி எடுத்திருப்போம். அதில் தடை தாமதம் ஏற்பட்டு நீங்கள் இருக்குதுங்க. இதன் பிறகு வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வெளிநாடு சென்று வேலைவாய்ப்புக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. வெகு நாட்களாக திருமணம் ஆகவில்லை என்று இயங்கியவர்களும் ஏற்கனவே ஆன திருமணம் ஆன தம்பதிகள் ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. புத்திர பாக்கியம், குழந்தை பேர் கிடைக்கப்பட்டு சந்ததி பெருகும் ஒரு வாய்ப்பும் இருக்குதுங்க. பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் இந்த 2024 முடிவில் டிசம்பர் மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தர இருக்கிறார் அதை பற்றி இருக்கிறோம். இந்த பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கும் மாணவ செல்வங்களுக்கு உங்களுக்கு நல்ல, அதாவது நீங்கள் எதிர்பார்ப்பது போல வெளிநாட்டில் படிக்கும் யோகமும் வாய்ப்பும் அதிகரிக்கணும் இருக்குதுங்க. இதனால் வரைக்கும் படிப்பில் ஆர்வம் இல்லாமல் இருந்தவுடைய சிம்மராசி என்பது இதுக்கப்புறம் படிப்பில் ஆர்வம் அதிக பெற்று மன மகிழ்ச்சி உண்டான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. அடுத்து அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிஎன்பிசி போன்ற போட்டியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு உங்களுக்கு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் தொடர்ந்து படிப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் போவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. நல்லா தொடர்ந்து படிங்க. அதிக மதிப்பெண் எடுக்கவும் ஆசிரியருடைய பெற்றோருடைய பாராட்டுகளை பெறவும் இந்த மாதம் வழிவகுக்க இருக்குதுங்க உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பரிகாரத்தை பொறுத்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவன் கோயிலுக்கு சென்று சிவனையும் நவகிரகத்தில் சூரியனையும் தீபம் ஏற்றி வழிபடுவதும் எல்லா நன்மைகளையும் உண்டாக இருக்குதுங்க. சிவனுடைய முழுமையான அருள் பெற தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி என்று சொல்லி வாருங்கள். உங்களுடைய அதிர்ஷ்ட கிழமைகள் என்று சொல்லக்கூடியது ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை. இதில் அதிர்ஷ்ட தினங்கள் என்று சொல்லக்கூடியது 3, 4, 30, 31 ஆகிய தேதிகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட தினங்களாக வள வருகின்றன. சந்திராஷ்டமம் தினம் ஒவ்வொரு ராசியினரும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் 2.5 நாள் அப்படின்பது சந்திராஷ்டம் நடக்கூடிய நாட்கள். அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ சிம்மராசியில் மக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் வருதுன்னா அது 9ஆம் தேதி அன்றைக்கி ஆரம்பிக்குதுங்க. மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம் நடப்பதால் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பது ரொம்ப நல்லது. கூடுதல் கவனத்திலும் முன் எச்சரிக்கை இருப்பது நல்லதுங்க. என்ன நேயர்களே, இந்த சிம்மராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் இது வரைக்கும் வீடியோ பொறுமை கிடையாது நன்றிங்க. டிசம்பர் மாதத்தை முடிந்து அடுத்தது ஜனவரி மாதம் பிறக்க இருக்குது. எல்லோருக்கும் ஆங்கில புத்தாண்டை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் எழுத்துனா ஆள் கொடுங்க. நாங்கள் போகிற ஒவ்வொருவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்தடுத்து நல்லது வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கங்க.